இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் பேசுகிறேன். பாயும்புலி மிகப்பெரிய வெற்றி படம். அவர் மட்டும் எடுத்தார், சரி எல்லாருமே எடுத்த டீமே வந்து ஒரு சாஃப்டான டீம்னு சொல்லலாம். கேமராமேனுக்காக கொடுத்ததுன்னு பார்த்தா நைட் எஃபெக்ட் சாங், ஐட்டம் சாங் பார்த்து லொக்கேஷன்ஸே வேறு, பட் போகவே முடியலை. VIP 2 அது கிடையாது. பாயும்புலி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பாயும்புலி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். எல்லோரும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. பாயும்புலினாலே ஒரு நைட் எஃபெக்ட். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நைட் எஃபெக்ட், அதுதான் ஞாபகம் வருது. என்ன லைவாக பண்ணணுன்ட்டு ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரி லைவாக மதுரையில் பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய சீட்டிங் பண்ணி நாங்கள் சென்னையில் நிறைய பண்ணியிருக்கோம். நாங்கள் பிளான் பண்ணது வந்து 120 days, பட் ஒரு 74 டேஸில் வந்து நாங்கள் படத்தை முடித்தோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்பீடு, அந்தளவுக்கு ஸ்பீடு இருக்கிற ஸ்பீடில் என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் அவங்களாம் ஒன்றுமே கிடையாது. ஒர்க்கை தவிர வேறு எது சிந்திக்கிறதுக்கு டைம் இல்லை. நைட் அண்ட் டே ஷூட்டிங் போச்சு, தூக்கம் கூட சரியாக தூங்கலை அப்படி தான் சொல்லணும். எல்லாருமே டோட்டல் டீமே அப்படி தான் ஒர்க் பண்ணாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் சுசீந்திரனும் மொட்டை அடிச்சுட்டு வந்தீங்களாமே, எனி ரீசன் பிஹைண்ட் திஸ்? இல்லை சார், ஒரு வேண்டுதல், சும்மா அப்படியே கோயிலுக்கு போகலான்னாரு. அவர் மட்டும் எடுத்தார், சரி எல்லாருமே எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமாக ஒரு 4-5 பேர் எடுத்தாங்களோ. சுசீந்திரன் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். சுசி சார் கூட ஒர்க் பண்ணுறது பெரிய நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான விஷயம். ஸ்டோரி சொல்லும் போதே அவர் சொல்கிற விஷயம் பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்லுவார். கதை சொல்லும் போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கூட ரொம்ப சாஃப்டாக அழகாக கன்வே பண்ணுவார். அந்த டீமே வந்து ஒரு சாஃப்டான டீம்னு சொல்லலாம். ஃபைட் மாஸ்டர் ஆகட்டும், டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும், எல்லாமே ஒரு சாஃப்டான டீம். நிறைய தடவை சொல்லியிருக்காரு, இல்லை சார் எனக்கு வந்து ஒரு சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்த சாங் இந்த படத்தில் எந்த சாங்? எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் வந்து எல்லாமே சொல்லலாம். பட் எனக்கு கேமராமேனுக்காக கொடுத்ததுன்னு பார்த்தா நைட் எஃபெக்ட் சாங், ஐட்டம் சாங் கொடுத்தாங்க. அந்த சாங் தான் எனக்கு வந்து ஒரு 5 days பண்ணோம். இது கண்டிப்பாக எனக்கு ஒரு திருவிழா சாங். அவ்வளோ செலவழித்தாங்க. சிவா சாருக்கு நன்றி சொல்லணும், மதன் சாருக்கு நன்றி சொல்லணும். இந்த சிலுக்கு மரமே சாங் அதை பற்றி சொல்லுங்கள். சிலுக்கு மரமே சாங் வந்து நிறைய டான்ஸர்ஸ் வச்சு எந்த ஒரு ப்ராப்ஸுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அது கான்செப்டே அப்படி தான். ரொம்ப டக்குன்னு உடனே பண்ணணுன்னு பண்ண சாங் தான். காரைக்குடியில் ஒரு 2 நாள் பண்ணோம். அப்புறம் வந்து பொள்ளாச்சி போயிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்த லொக்கேஷனே வேறு, பட் போகவே முடியலை. ஒரு போட்டில் வந்து இப்போ போய் தான் பண்ணணும், பட் அங்கே போட்டே போகாதுன்ட்டாங்க பொள்ளாச்சியில். ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து இருக்கிற லொக்கேஷனில் மேனேஜ் பண்ணி தான் எடுத்தோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த டோன் மெயின்டைன் கடைசி வரைக்கும் பண்ண முடியல, இருந்தாலும் நல்லா வந்திருக்கு. DOP அண்ட் டைரக்ஷன் இது ரெண்டையும் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? சுசி சார் டீமும் இங்கே பாயும்புலிலையும் சரி, தனு சார் டீம்லேயும் சரி, எனக்கு வந்து சப்போர்ட்னால தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுனால தான் இது முடிஞ்சது. கண்டிப்பாக நான் 2 பேர் டீமுக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல கடமை. அண்ட் VIP 2 படத்தை பற்றி? VIP 2 கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இன்னும் ரிலீஸ் டேட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல, பேசிகிட்ருக்கோம். வெகு விரைவில் ரிலீஸ் டேட்டும் டைட்டிலும் வரும். VIP 2 அது கிடையாது. படம் இன்னும் டைட்டில் வைக்கலை. கண்டிப்பாக ஒரு நல்ல டைட்டிலாக வரும். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு நன்றி.